ஆயிரக்காலத்து ஆசை கனவுகளை அடிமனதில் சுமந்து கொண்டு ஒரு வசந்த விடியலுக்காக உழைத்து உழைத்து ஓடாக தேய்கின்றோம். ஆனால் ஒன்றை மட்டும் மறந்து விடுகின்றோம். நம்ம பணம் வேண்டும், பதவி வேண்டும், புகழ் வேண்டும், இரவு பகலும் கண் துய்த்து நம்ம உழைக்க வேண்டும் என்று உங்களுடைய ஆர்வமும் ஆற்றலும் சந்தோஷமா. இதை தாண்டி நம்ம ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளது. அந்த ஆற்றலை மறந்து விடுகிறோம். அது உடம்பு என்ற இந்த ஆலயத்தை மறந்து விடுவதுதான் அதை செய்து கொண்டிருக்கின்றோம். நான் இந்த உடலை எப்படி பேணி காப்பது என்பது நிறைவான மனிதர்களுக்கு தெரிவதில்லை. அவர்கள் உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், இரவும் பகலும் உழைக்க வேண்டும் என்பது எந்த தவறும் இல்லை. ஆனால் உடல் என்ற இந்த ஆலயத்தை தான் மறந்து விடுகிறார்கள். சமீபத்தில் இளம் வயது மரணங்கள் அதிகம் நிகழ்கின்றன. என்ன காரணம் என்றால் அவர்கள் அனைவரும் வாழ்க்கையில் மிக சிறந்த வல்லுநர்கள், புகழ் பெற்றவர்கள், நிறைய பிரபலமானவர்கள், இந்த உலகத்தில் பிரபலமான நபர்கள் தான் மரணம் அடைந்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால் அவர்களுடைய உழைப்பு சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் சில தவறான செயல்முறைகள் அவர்களுக்குள் குடிக்கொண்டிருக்கின்றன. அது உண்மையா பொய்யா என்பது தெரியவில்லை. சமீபத்தில் பார்த்த மரணங்கள் எல்லாம் பிரபலங்கள் எல்லாரும் சில தவறான அணுகுமுறை தான் இருக்கிறது என்றது அவருடைய வரலாறு படிக்கும்போது நமக்கு தெரிய வருகிறது. ஏன் தெரிந்துதான் செய்தார்களா இல்லை என்பது நமக்கு புரியவில்லை. ஆனால் இந்த உடலை கவனிக்காவிட்டால் எவ்வளவு பணம், புகழ், செல்வம் இருந்தாலும் இந்த பயணம் நீண்ட நெடுகாலம் நம்மளை வழிநடத்தாது. நம்மை சார்ந்திருந்த குடும்பமும் அதனால் கஷ்டப்படும் என்கிறார்கள். ஒருவேளை விதி மேல் பழி சுமத்தி என் விதி முடிந்து விட்டது என்று கூட சொல்லலாம். ஆனால் மதி கொண்டு புவி ஆளலாம் என்று சொல்வார்கள். இந்த மதியால் இதை செய்தால் சரி தவறு என்று உணரக்கூடிய ஆற்றல் நம்மிடம் உண்டு. பெரும்பாலான நேரங்களில் இது தவறான விஷயங்கள் நம்ம உட்கொண்டால் அது நமக்கு தவறாக நடக்கக்கூடும் என்று சிந்திக்க மறுக்கின்றோம். சில நேரம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் சில தவறான செயல்களால் தான் நம்ம கஷ்டப்படுகின்றோம். கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்கின்றோம். நம்மை சார்ந்தவர்களையும் கஷ்டப்படுத்துகிறது. வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும், வாழ்வதற்கும் பொருள் வேண்டும். அதை தாண்டி உடல் ஆரோக்கியம் வேண்டும் என்று உணர்ந்து கொண்டால் முதலில் இந்த உடலை நாம் கவனித்துக் கொள்வோம். தன்னைத்தான் அறிந்தால் தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான் என்றார் திருமூலர். தனக்குள் இந்த ஆலயத்தை கவனித்துக் கொண்டு சந்தோஷமான மகிழ்ச்சியான அந்த குடும்பங்களோடு நாம் பயணப்பட வேண்டும், பண்பட வேண்டும் என்பதுதான் உண்மை. தவறான கேளிக்கை வாடிக்கை விஷயங்கள் சென்ற பிறகு உடலை நம்ம பாதிப்புக்கு உட்பட்டு நம்ம எல்லாவற்றையும் இழந்தும் செல்வதால் என்ன லாபம்? பிறகு பேசினால்தான் அதில் என்ன லாபம் கிடைக்கப் போகிறது? எனவே உடல் என்ற இந்த அற்புதமான ஆலயத்தில் அறிந்து புரிந்து பண்பட்டு வாழ்க்கையை நகர்த்துங்கள். ஒவ்வொரு கணமும் உடல் உங்கள் உயிரோடு கலந்திருக்கின்றது. அந்த ஆன்மாவை உணர்ந்துதான் நீங்கள் பயணப்பட வேண்டும் என்பதை தான் இது உணர்த்துகிறது. சந்தோஷம். வாழ்க வளமுடன்.